ஆண்டவரோட ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம வரும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஜாய்ஃபுல்குள்ளே தான் நம்ம கொண்டு போவோம். மீன் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சமூகத்தில் நிற்கும் போதே அவரோட ப்ரெசன்ஸ் நம்மளை தொடும். அந்த ப்ரெசன்ஸ் நம்மளை வேற மாதிரி ஆக மாற்றிடும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க தேவனை உயர்த்த? ஓகே, லெட்ஸ் praise the Lord. Hallelujah. அந்த பரலோகத்து தேவனை நம்ம உயர்த்த போறோம். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம். Hallelujah. Thank you Jesus. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். மறுபடி சொல்லுவோமா? பரலோக தேவனே, அந்த பரலோக தேவனே ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். சாகத்தோடு சொல்லுமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் பரலோக தேவனே, மறுபடி சொல்லுவோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். யோசுவாவின் தேவனே எங்கள் மனங்களை நொறுக்குவீர். Thank you Jesus. யோசுவாவின் தேவனே எங்கள் மனங்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே எங்கள் மனங்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே எங்கள் மனங்களை நொறுக்குவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே
செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி பலிபீட கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நம் தேவன் நன்மை செய்கிறார். நன்றி பலிபீட கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மைகள் செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உணர்வோடு நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாக கொடுவார். ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்மை செய்கிற தேவனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தமே சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆனந்தமே உம் சமூகமே. பேரின்பமே உங்க பிரசனமே. அவர் பிரசனத்தில் தான் ஆனந்தம். அவர் சமூகத்தில் நம்ம வரும்போது தான் ஆனந்தம். Yes, Lord. பேரின்பமே உங்க பிரசனமே. நம்ம மறுபடி சொல்லுவோமா? ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே. ஆண்டவரே பேரின்பம் ஆண்டவரே உங்க பிரசனமே. ஆனந்தமே உம் சமூகமே. பேரின்பமே உங்க பிரசனமே. உங்க சமூகத்திலே
ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசனத்தில் ஆண்டவரே களி கூற வந்தோம் இருக்கின்றே என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே உயிரே என்னுறவே மறுபடி சொல்லுவோம் அன்பே அன்பே என் இயேசுவே உயிரே என்னுறவே அவர் என்னோட உறவு அன்பே என் இயேசுவே உயிரே என்னுறவே ஆனந்தமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே உம்மை பாடுவதே என் மேன்மை உறவாடுவதே எனக்கினிமை உம்மை பாடுவதே என் மேன்மை உறவாடுவதே எனக்கினிமை ஆனந்தமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆனந்தமே உயர்த்தும் சமூகமே கரங்களை உயர்த்தி பேரின்பமே உங்க பிரசனமே ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஆண்டவரே ஒரு ஆனந்தம் ஒரு களி கூறுதல் இருக்கு ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா இயேசுவே நன்றி இயேசு பாடுகிறேங்க தேவனே உம்மை நன்றி ஓ அசைவாடும் அசைவாடும் ஆனல் ஊற்றும் அசைவா இரு கரங்களை உயர்த்தி கேட்போம் ஆண்டவரே நீ அசைவாடுங்க அப்பா அசைவாடும் ஆவியானவரே அசைவா மறுபடியும் சொல்லுவோம் அசைவாடும் 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 ஆனல் ஊற்றும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவா மறுபடி சொல்லுவோம் அசைவாடும் அசைவா
ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வரவைக்கிறோம். தூயாதி தூயவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Let your divine presence take over, Lord. Let your divine presence take over. பிரசன்னம் மாற்றும் போதும் அப்பா. ஓமே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. தாராதனை உமக்கு, தாராதனை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நீரே கோவா, நீரே என்னாலும் எனக்கு வெற்றி தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். Feel the heaven presence, feel the heavenly presence. ஆண்டவரே எங்க மத்தியில் உலாவுகிறார், இந்த மத்தியில் ஆண்டவர் உலாவுகிறார். அவர் மத்தியில் நீங்க பேசும்போது, அவர் மத்தியில் நீங்க உலாவுகிற அந்த ஆண்டவர்கிட்ட நீங்க பேசும்போது ஒவ்வொருத்தையும் அவர் தொடுகிறார். God wants to speak with you. செய்கிற தேவனா இருக்கிறேன். அனைத்துக்கும் பதில் தருவீரே. ஏகோவா, ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஆராதனை, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஐயா, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் நம்புவேன் ஆண்டவரே, உம்மை மட்டும் நம்புவேன் ஆண்டவரே. வேறு எதையும் எனக்கு வேண்டாம் அப்பா, நீ மட்டும் போதும் என்று சொல்கிற இந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் நம்புவேன் அப்பா என்று சொல்லுவோமா? உம்மை ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவர் மட்டும்தான். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உணர்வோடு சொல்லும் ஆண்டவரே, உம்மை தவிர வேறு எதுவே இல்லை ஆண்டவரே. மறுபடி சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நீ மட்டும் போதும். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் அவர் நம்மளை தனியாக விட மாட்டார். மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அவரை மட்டும் நான் நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இயேசுவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Thank you. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே உயர்த்துவோம், உயர்த்துவோம் அந்த தேவனை உயர்த்து. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே மறுபடி சொல்லுவோம். இயேசு நாமம், நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. தேவனுடைய வார்த்தையோடு நம் ஆராதனை நிறைவுக்குள்ளே கொண்டு வருவோமாக. நாம் எடுத்துக்கொள்வோம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோப்பு 4:14 வசனம். வேதத்தை எடுத்து வந்தவர்கள் நீங்கள் பாக்கியவான், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான், கேட்கிறவர்களும் பாக்கியவான், அதை செய்கிறவர்களும் பாக்கியவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாக்கோப்பு 4:14. இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது இந்த வசனத்திலேருந்து ஒரு காரியங்கள் நாம் பார்க்குறோம். யாக்கோப்பு 4:14 நம்ம எல்லாரும் எடுத்து அதை வாசித்து கவனிப்போம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது?
கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் தோன்றி பின்று தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். இந்த நாள் கொண்டு வசனத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ சபை கேட்க வேண்டும். ஆவியானவர் பேச வேண்டும். ஆவியானவர் சத்தத்தை கேட்க வந்திருக்கின்றோம். இன்றைக்கு வேண்டிய மன்னாவை தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை தொடுங்க, எங்கள் மனதை தொடுங்கப்பா, எங்கள் இருதயத்தை தொடுங்க. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆவி உள்ளதாக இருக்கிறதே, உயிர்ப்பையும் ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய கரத்தில் இன்று ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியை முற்றும் ஆளுகை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களை, இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியங்களை இது பிரசங்கமாகவோ இல்லை வேத ஆராய்ச்சியாகவோ இல்லை இது வேத பாடமாக இல்லை எப்படி இருக்க போது தெரியல, எல்லாம் கலந்துருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாமே கலந்துருக்கோம். கொஞ்சம் கலகலை பாருங்கள், சந்தோஷமாக இருக்க. நான் செய்தி கொடுக்க போகிறேன். ஏன்னா உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க. ஐ எம் ஹாப்பி. நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த யாக்கோப்பு நிருபத்தை நீங்கள் வாசிப்பது மிக மிக முக்கியமானது. அன்றாட ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று யாக்கோப்பு மிக பாரத்தோடு தீவிரமாக சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். இந்த யாக்கோப்பு யார் என்றால் நம்முடைய யாக்கோப்பு இல்லை. யாக்கோப்பு என்பது வேதாகமத்தில் இயேசுவோடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஒருவேளை நெருக்கமான ஒரு உறவுக்கார் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனாலும் இயேசுக்கு சில சகோதரி இருந்தால் சில ஸ்திரீ சொல்லுது, சரித்திரம் சொல்லுது. இந்த ஜேக்கப், இந்த யாக்கோப்பு, இவர் ஆரம்ப காலத்தில் இயேசுவை நம்பாதவர், இயேசுவை விசுவாசிக்காதவர், இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ள அவிசுவாசி. சொந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவரை ஏற்றுக்கொள்ளலை. குடும்பத்தார் அவரை ஒரு பைத்தியம், மனநோய் என்று சொல்லிட்டாங்க. அதான் அதோட கதை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையிலே தன் ஜீவனை விட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தோன்னே அதை கண்டு அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அதான் அவருடைய சரித்திரம். இயேசு உயிரோடு இருக்கிறதை அவரை கண்டு தன் வாழ்க்கையை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர் தான் இந்த யாக்கோ. ஆங்கிலத்தில் ஜேம்ஸ்னு போட்டிருக்கு. தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்றாட வாழ்க்கையிலே ஒரு நேர்மை உள்ளவனாக, ஒரு நீதியில் நடக்கக்கூடியவனாக, மற்றவர்களுக்கு நீதியும் நேர்மையும் உண்மையும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தீவிரமாக கற்றுக் கொடுத்த ஒரு விசுவாசியாக காணப்பட்டார். விசுவாசியை இயேசுவை நம்பாத அவர் பின்பு இயேசுவை நம்பின பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். உண்மையாக வாழ வேண்டும் என்று கருத்துள்ளவராக இருந்திருக்கிறார். ஜெருசலத்தில் யூதன் மத்தியிலே அவர் வாழ்ந்து நல்ல சாட்சியாக இருந்தனாலே பின் நாட்களிலே ஜெருசலத்திலே சபையிலே அவர் ஒரு தலைவராக மாறிவிட்டார். ஒரு ஸ்ட்ராங் லீடர் என்று அங்கு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமான், உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன். அப்படிதான் யாக்கோப்பு. அவருடைய பின்னணி அவ்விதமாக இருக்கிறது. இந்த யாக்கோப்பு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? நீ யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் யூதர்கள் யார்? இயேசுவை விசுவாசித்தவர்கள் யாவரும் அவர்கள் துன்பப்பட்டார்கள், மிக கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் விசுவாசத்துக்காக, இயேசுக்காக அவர்கள் பாடுபட்டதனால், துன்பப்பட்டதனால் சொந்த வீடை விட்டு, தேசத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு செதறி போய்விட்டார்கள். செதறி அங்கும் இங்கும் போயிட்டார்கள். அவர்களுக்கு தான் யாக்கோப்பு எழுதுகிறார். அவர்களுக்கு எழுதுகிறார் உற்சாகப்படுத்துவதற்காக. துன்பப்படுகிறவன் பாக்கியவான், சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். நீ தீமை அனுபவிக்கும் போது, சோதனை அனுபவிக்கும் போது அது கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லாத. நீ சோதிக்கப்படும் போது நீ நல்ல பலனுள்ளவனா மாறுவாய் என்று சொல்லி துன்பத்திலும் பாடலையும் போனவர்களை உற்சாகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி தான் சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அப்படியாக மக்களை உற்சாகப்படுத்தினார். ஆனால் சில நாட்கள் வந்தபோது இவர்கள் யூதர்கள் மற்ற புறஜாதி உலகத்தில் அங்குமிங்கு வாழ்ந்து கொண்ட நாளிலே ஒரு காரியம் நடந்துவிட்டது. அந்த காரியத்தை மித்தமாக தான் இந்த இடத்தில் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். அந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறார்,
அது 14ஆம் வசனத்தில், நாளைக்கு நடப்பது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது என்று ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது. அடுத்தது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று 2வது கேள்வியை அங்கே கேட்கின்றார். 3வது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தொடராமல் போகிற புகையை போல இருக்கிறீர்களே இருக்கிறதை சொல்கிறார். என்னுடைய டைட்டில் பிரியமானவர்களே, நிலையற்ற உலகில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. லிவிங் ஃபார் கிரைஸ்ட் இன் எ டெம்பரரி வேர்ல்ட். நிலையற்ற உலகில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை குறித்து தீவிரமாக எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்லட்டும். ஒரு ட்ரெயின், ரயில் வண்டி போய்கொண்டு இருக்கிறவர், ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரெயின் அந்த கொண்டெய்னரில் மிக நெருக்கடியான அதிகமான ஆட்கள் அந்த கொண்டெய்னரில் இருந்தார்கள். நெருக்கமான, அப்போ ஒரு டிக்கெட் கொலெக்ட் பண்ணுறவ, அந்த காலத்தில் டிக்கெட் கொலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்குதா? இப்போலாம் அந்த நீங்கள் அங்கே கவுண்டரில் கட்டிட்டு உள்ளுக்கு போயிடணும், இல்லாட்டி உள்ளுக்கு என்டர் பண்ணுறது. அந்த காலத்தில் வந்து எல்லாம் தக்கன்னு உள்ளுக்கு ஏறிடுவாங்க. டிக்கெட் வாங்கினான்னு தெரியாது. டிக்கெட் கொலெக்ட் பண்ணுறவர் வருவார். அப்போ டிக்கெட் கொலெக்ட் பண்ணுறவர் அந்த நெருக்கடியான அந்த கொண்டெய்னருக்குள்ளே இருக்கும் போது திடீரென்று அந்த கொண்டெய்னர் கீழே ஒரு மணி பர்ஸ், வாலெட், தமிழில் என்ன சொல்கிறது, பணப்பை, என்ன பை, பணப்பை கொண்டு வந்திருக்கீங்களா? எங்கள் அம்மா அந்த காலத்தில் இங்கே ஒரு பை வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் பை. அதில் வெத்தலை, பாக்கு, அதில் 50 காசு 20 காசுலாம் கிடைக்கும். எங்கள் அம்மா வெத்தலை பக்கத்தில் பாக்கு இருக்கும்போது நாங்கள் அது 10 காசுலாம் எடுத்துக்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. அம்மா பை வச்சுருப்பாங்க, வெத்தலை பாக்கு பை. அதில் 10 காசு அந்த 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 பாக்குக்குள்ளே தான் இருக்கும் காசே. அது 10 காசு கிடைக்கிறது ஒரு பெரிய காரியம். இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்குறவர் கீழே வாலெட் கிடஞ்சிச்சு. எடுத்து பார்த்து தொடர்ந்து பார்த்தார். தொடரும் போது சில பணங்கள் இருந்தது. அதே நேரத்தில் அதில் வந்து இயேசுநாதர் படம் இருந்துச்சு. எத்தனை பேர் உங்கள் பர்ஸில் இயேசுநாதர் படம் வச்சுருக்கீங்க? பர்ஸை இயேசு நான் பார்த்ததே இல்லையா, அப்படி எப்படி படம்? ஆனால் இந்த வாலெட்டில் பணமும் இயேசுநாதருடைய வாலெட் இருந்துச்சு. அப்பா அவர் இந்த கேட்டார், எல்லாம் அங்கே இருக்கிறவங்க, யாருடைய வாலெட், யாருடைய பணப்பை அப்படின்னு கேட்கும்போது ஒரு வயசான கிழவன், பல்லு இல்லாதவர் எழுதி நின்று, இது என்னுடையது, கொடுத்து விடுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த வயசானவர் சொன்னார், இந்த டிக்கெட் கலெக்டர் சொன்னார், இது உன்னுடையதான் என்று நீ நிரூபிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருடைய, அவர் சொன்னார், அது இல்லை பாருங்கள் பணம், அது இயேசுநாதர் படம் இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த டிக்கெட்டுக்காரர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அவர் சொன்னார், நீ உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லோரும் வாலெட்டில் சில நேரத்தில் இயேசுநாதர் படம் இருக்கும். சில நீங்கள் இங்கே யாரும் இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சில பேர் தொடர்ந்தால் சாமி படம் வச்சுருப்பாங்க, இயேசு சாமி. அதனால் இதை நீ வச்சு நான் நம்ப முடியாது, இது உன்னோடதுன்ட்டு. அப்போ அந்த வயதான்னு சொன்னார், இல்லை 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 விலைக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வாலெட் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுங்க, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருனால பத்திரமா வச்சுருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அது உள்ளுக்கு இயேசுநாதர் படம் இருக்குது, திரும்ப எனக்கு நல்லா விளக்கி சொல்லு, இது உண்மையாக உன்னுடையது. அப்போ சொன்ன, இது எங்கள் அப்பா கொடுத்தது. அந்த நாளிலே நான் குழந்தையாக இருக்கும் போது வீட்டிலே நான் செல்லப்பிள்ளையாக இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது எங்கள் அப்பா வாலெட் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த வாலெட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா படம் வச்சுருந்தேன். நான் சிறுவனாக இருக்கும் போது இந்த வாலெட்டில் என் தாய் தகப்பனுடைய படத்தை வைத்திருந்தேன். அது அடிக்கடி போகும்போது எங்கள் அப்பா அம்மா படம் பார்ப்பேன், அப்பா அம்மா படம் பார்ப்பேன். கொஞ்சம் நாட்கள் சென்று நான் திருமணம் ஆனேன். நான் திருமணம் பண்ணினேன். என் மனைவி மிக அழகானவள், மிக இனிமையானவள், மிக சோப்பானவள், ரொம்ப அழகாக இருப்பா. அவர் அழகிலே நான் மயங்கி அவர் திருமணம் செய்து அடுத்தது எங்கள் அப்பா படம் எடுத்துட்டு என் மனைவி படத்தை வைத்து விட்டேன். நானும் என் மனைவி வாழ்ந்த சில நாட்களிலே எனக்கு குழந்தை பிறந்தது, அழகான குழந்தை. நான் என் உலகமே என் பையன்தான் நினைத்து
அடுத்தது என் மனைவியோட படத்தை எடுத்துவிட்டு என் மகனுடைய படத்தை நான் உள்ளுக்கு வைத்தேன். அதை கொஞ்ச காலம் என் மகனை நான் ரசித்து அப்படியே வாழ்ந்து வந்தேன். ஒரு காலம் வந்து அவன் வளர்ந்து பெரியவனாகி அவனும் திருமணம் செய்து என்னை கவனிக்க அவனால் முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவனும் என்னை விட்டு போய்விட்டான். திடீரென்று அந்த வயதானவர் கண்ணீர் வடித்தார். அப்போ அந்த டிக்கெட் கொலெக்ட் பண்ணுற என்ன கேட்டேன், என்ன ஆச்சு? இல்லை, பல ஆண்டுக்கு முன்பதாக என் தந்தை தாய் தகப்பனை இறந்து விட்டார்கள். அவங்க தான் நான் நிரந்தரம் என்று நினைத்தேன். அவங்க தான் என்னோடு எப்போதும் இருப்பார்கள் என்று நினைத்தேன். அவர்கள் பல ஆண்டுக்கு முன்பதாக அவர்களும் மரித்து என்னை விட்டு போய்விட்டார்கள். நான் நேசித்த என் மனைவி, அவளோட பல ஆண்டுகள் வாழ்ந்தேன். போன ஆண்டு தான் அவளும் இறந்து விட்டாள். என் மகன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். இப்பொழுது நான் யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கிறதுனாலே இப்பொழுது தான் நான் உணர்ந்தேன், என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு விலகாத, என்றென்றைக்கும் அழியாத நித்தியமான ஒருவர் உண்டு என்று கண்டுபிடித்தேன். அவர்தான் இயேசு. மற்றவங்க எல்லாமே தற்காலிகமானவர்கள், நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்க போறான் என்று அப்பொழுது தான் உணர்ந்தேன். என் ஆண்டவரை நான் பிடித்து கொண்டேன். வாழ்க்கை தற்காலிகமானது என்னவோ தற்காலிக டெம்பரவரி ஒரு நிலை தான், ஒரு காலகட்டத்தான் நண்பர்களே. ஆனால் வேதம் மத்தேயு 24:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, இந்த கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், மனித உறவுகள் முக்கியம்தான், மனிதர் முக்கியம், அவசியம். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. மனிதனுடைய உறவுகள் முக்கியம்தான், ஆனாலும் அவர்கள் ஒரு தற்காலிகமான ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். மனிதர்கள் மாறுவார்கள், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், உறவுகள் கடந்து போவார்கள், சூழ்நிலைகள் மாறிவிடும். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நம்மை விட்டு, நம்ம உறவுகள் எல்லாமே நம்மை விட்டு போக போகுது என்று உணர்ந்து ஆயத்தமாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்காதீங்க நம்மோடு இருக்கிறவங்க எல்லாம் எப்போதும் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு. அவங்க நேரம் வரும்போது எல்லாம் டிபார்ச்சர் ஆகிடுவாங்க. ஆனால் ஒருவர் மட்டும்தான் உங்களோடு இருப்பார், கூடவே இருப்பார், போகும்போதும் இருப்பார். உறவுகள் அவசியம், ஆனால் இயேசு மாறாதவராக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, வானம் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. இயேசு இங்கே மிக மிக முக்கியமானது சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஏதாவது சொன்னார்னா நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக பார்க்கணும். அவர் சும்மா சொல்ல மாட்டார், நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறதுல ஆழமான சத்தியமும் எதிர்காலமும் ரகசியம் அதுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா எதுவும் படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது. அவர் என்ன சொல்ல வருகிறார்? வானம் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அவர் என்ன சொல்கிறார்? மனிதன் வாழ்க்கை மாறிவிடும், உலகம் மாறிவிடும், வானம் மாறிவிடும், இயற்கை மாறிவிடும், சூழ்நிலைகள் மாறிவிடும். நான் இப்போது ரின்ச்சிங்கில் இருக்கிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்பு தான் அங்கே போனேன். அப்போ அங்கெல்லாம் காடு, குத்தாக்காடு அங்கே எல்லாம், நான் இருக்கிற இடம் அங்கே எல்லாம் குத்தாக்காடு. அந்த நாள் காஜாங்க அசம்பிளாவுக்கு வந்து ஊழியம் செய்ய அங்கே போயிருக்கிறோம். சின்ன வயசில் பிளாசான் டவுன் அங்கே போயிருக்கிறோம். அந்த ஒரு வீட்டில் இருந்தேன். ராத்திரி ஊழியம் செய்யணும், ஆனால் அங்கேயே தங்கிட்டோம். இப்போ ராத்திரியில் வயிற்றை கலக்கிடுச்சு. அவன் வீட்டுக்காரர் கேட்டேன், எங்கே டாய்லெட்டு? வீட்டில் டாய்லெட் இல்லைன்னாரு. அப்புறம் அங்கே பார்த்தீங்களா அந்த கித்தாக்காடு, நீங்கள் அங்கே தான் போகணுன்னாரு. எந்த கித்தாக்காடை காமிச்சாரோ
அங்கே தான் என் வீடே இருக்குது இப்போ. ஏன்னா அது முன்ன ஜங்கல், காடை மாறிடுச்சு. காடாக இருந்தது இப்போ வீடாக மாறிடுச்சு. இன்றைக்கி அப்படி தான். நீங்கள் ஒரு 50 வருஷம் முன்னுக்கு காஜான் வந்திருந்தீங்களா, இது கபோய் டவுன் மாதிரி. காடி ஒன்று ஒன்று அங்கங்கே ஓடும், பைஸ்கிள் தான் ஏராளமாக ஓடும். காலம் மாறிடுச்சுங்க. சூழ்நிலை மாறும், காலம் மாறும், எல்லாமே மாறும். இருக்கிறவன் காணும், நம்மளும் காணா போயிடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஒரு நாள் காணா போயிடுவீங்க? புகையை போல. வசனம் சொல்லுது, நாம் புகை. புகை புகை அப்படிதான் சொல்கிறார் அவர். நம் புகையை போல மறைந்து விடுவோம். இது தாங்க வாழ்க்கை. இதான் யாக்கோபு சொல்கிறார். அப்போ அவர் ஏதோ காரியத்தை விசுவாசிகளுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டு, புகையை போல மாறிவிடும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. போன வாரத்தில் என் மனைவி வீட்டில் இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது, இங்கே என்னங்க புகை வருது அப்படின்னாங்க. புகை வாடை அடிக்குது. நாங்கள் இல்லையா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்க கிச்சனில் அப்படின்னாரு. போய் பார்த்தா ஒன்றுமே காணோம். இல்லடி ஒன்றுமே காணோம். இல்லை புகை அடிக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா ஆமாம் புகை வந்தது. பின்னால் பார்த்தா, பின்னால் கதவு திறந்து பார்த்தா என்னென்னா, பின்னால் யாரோ நெருப்பு பற்றி அப்படியே புகை ஓடுது. நெருப்பு அங்கே புகை எரியுது. சரி புகை தான் அப்படி சொல்லி கதவு சாத்தி உட்காந்து ஒரு சில நிமிடங்கள் சேர்ந்து அந்த புகை காண போச்சு. அப்போ தான் இந்த வசனங்களும் என் மனதில் வந்துச்சு. மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் வருவான், கொஞ்ச நேரம் இருப்பான். மழை துளியில் போல, தண்ணி துளியில் போல விழுந்து கொஞ்ச நேரம் இருக்கும், அதோட காண போயிடுவான். இதுதான் வாழ்க்கை. யூத்ஸ், வாலிபர்களே, நீ நினைக்காதீங்க 70 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன், 80 வயசுக்கு எனக்கு சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். லைஃப் இஸ் டெம்பரவரி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு என்று எங்கள் யாக்கோபு விசுவாசிகளுக்கு தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படிய வாழ்க்கை பிரியமானவர்களே நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. நமது உலகத்துக்கு வந்ததே மற்றவங்களால் தான். இந்த உலகத்துக்கு வந்ததே மற்றவங்களால் தான். முத உங்களை குளிப்பாண்டிருந்து நீங்களே குளிச்சுக்கிட்டீங்களா? ஒரு வயசில் அரைச்சி இருந்தீங்களா? நான் சொந்தமாக குளிச்சுக்கிட்டேன். சார் எங்கிட்ட யூடியூப்பில் ஒரு பையன் வந்து அவன் சொந்தமாக குளிச்சுக்கிட்டேன்னா அது பெரிய கொம்படியாக மாறிடுச்சு. அப்போ சின்னதாக இருக்கும்போது மற்றவங்க உங்களை உர பண்ணினாங்க. அப்போ சின்னதாக இருக்கும் மற்றவங்க உங்களை குளிப்பாடினாங்க. ஒரு நாள் திரும்ப உங்கள் நம்ம லைஃப் முடியும் போது மற்றவங்க தான் குளிப்பாட்ட போகிறாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது கூட மற்றவங்க தான் கொடுக்குறாங்க. உங்கள் முதலாளி, அரசாங்கம். நீங்கள் வியாபாரம் செய்கிறது கூட மற்றவங்க தான். எல்லாமே மற்றவங்க தான். நம்ம சொத்து வச்சிருக்கிற சொத்து, நிலம், காடி, வீடு, எதுவுமே உங்கள் உடை எல்லாமே மற்றவங்க எடுக்க போகிறாங்க. நான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்தி உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பாருங்கள், கடைசி ப்ரேயர் கூட மற்றவங்க தான் செய்ய போகிறாங்க. கடைசியாக நமக்கு கூலி கூட மற்றவங்க தான் நோண்ட போகிறாங்க. திஸ் இஸ் அ லைஃப். இதுதான் வாழ்க்கை. எல்லாமே மற்றவங்க தான் நமக்கு செய்ய போகிறாங்க. அதுதான் வாழ்க்கையில் இந்த இடக்காலத்தில் தேவையில்லாத சண்டையோ, தேவையில்லாத பெருமையோ, தேவையில்லாத ஈகோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஏன்? குறுகிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பார்வர்களே. அல்லேலூயா. இந்த யாக்கோப்பு எதற்காக சொல்கிறார், எதற்கு இதை எழுதியிருக்கிறார் என்று இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வது மிக மிக அவசியம். காரணம் என்னவென்றால், இந்த தேவனை இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுக்காக உண்மையாக இருந்தவர்கள், அவர்கள் இப்போ உலகத்துக்கு அதிகமாக போயிட்டாங்க. எது நித்தியமானதோ, எது உறுதியானதோ அதை விட்டு அநித்தியமான காரியத்துக்காக புகை போல மறைந்து போகிற காரியத்து மேல விசுவாசிகள் கவனம் செலுத்திட்டாங்க. அவருடைய இருதயம் உலகத்துக்கு மேலே போச்சு. அவங்க நேரம், அவங்களுடைய எல்லா காரியங்களும் உலகத்துக்கு போச்சு. அதான் அவர் சொல்கிறார் தேவ மக்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை எது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றார்.
நீங்கள் புகை போல மறைந்து விடுவீர்கள். ஏன்னா நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது அநித்தியமான ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இருதயம் ஆண்டவர் விட்டு போய்விட்டதே என்று சொல்லி அந்த நிருபத்தை அவர் அப்படிதான் எழுதுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். ஆனால் 1ஆம் வசனத்தை படிங்களேன். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நன்ற ஆவியில் ஆரம்பித்து அவங்க மாமிசத்தில் நடக்கிறவர்களாக மாறிவிட்டாங்க, ஜெபிக்காதவங்களாக மாறிவிட்டாங்க. அவங்களுடைய காரியெல்லாம் தன் சொந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்துட்டாங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க சுரேஷ். உங்களுக்குள்ளே யுத்தங்களும், உங்களுக்குள்ளே யுத்தங்களும். அப்போ எப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னா, உலகத்தார் மாதிரி வாழ்ந்துருக்காங்க. தே ஆர் ஃபைட்டிங் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை சண்டை. ஏன்? மாமிசத்தில் இருக்கிறாங்க. இதை பவுல் பார்க்குறாரு, இது யாக்கோபு பார்க்குறாரு. என்னப்பா நீங்களா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்கிறாரு. அவர் ரொம்ப மன வருத்தத்தில் படுகிறாரு. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் இன்னமும் அவங்க சாதிக்க போகிறாங்க, அவங்க இன்னும் அவங்க ரைட்ஸ்க்காக போராடுறாங்க, இதுவும் சண்டை பிடிக்கிறாங்க, எனக்கு ரைட்ஸ். அதெல்லாம் அவர் அதான் பவுல் இங்கே யாக்கோபு இதெல்லாம் பார்க்குறேன், என்னடா நம்ம விசுவாசிக்குள்ளே இது இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? சண்டைகளும் எதனாலே வருகிறது? சண்டையும் எதனால வருகிறது? உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுக்குள்ளே இச்சை, ரொம்ப சண்டை, ஆசை, பலவிதமான வெறுப்பு, கசப்பு, பெருமை, இதெல்லாமே அவர்கள் உலக காரியம் எல்லாமே அவங்க இருதயத்தில் முற்றிலும் ஆளுகை செய்திருச்சு. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீங்கன்னா யாக்கோபு சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர் தான் ஆரம்பித்த அந்த காரியங்கள். அந்த விசுவாசிகள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டார்கள் சொல்லுகிறார். அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும், ஹல்லேலூயா, நல்ல விசுவாசிகள். சண்டையும் யுத்தமும் பண்ணி அப்புறம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே, நீங்கள் ஜெபமும் பண்ண மாட்டீங்க, ஜெபமும் செய்ய மாட்டீங்க, எல்லாம் வாழ்க்கை தலைக்கிலையாக மாறிடுச்சு. அப்புறம் அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க தான், ஆனாலும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால், அவங்க வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஏன்னா தன் இச்சை நிறைவேற்ற. அவங்க நேரங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே தன் சுயத்துக்காக தான், தேவனுக்காக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக நாம் நேரங்களை, பல காரியங்களை, நம்முடைய இச்சையை நிறைவேற்ற செய்தோம் என்றால், இங்கே யாக்கோபு தான் சொல்கிறார், நீங்கள் புகையை போல மறைந்து விடுவீர்கள். அநித்தியமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த யாக்கோப்பு ஒரு பயங்கரமான ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்திட்டார். அது 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் கடினமான வார்த்தையை பயன்படுத்திட்டார். விபச்சாரிகளே, உலகம் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவங்க என்ன ஆச்சு இந்த கேஸ்னா, இந்த பீப்பிள் எல்லாமே உலகத்துக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டாங்க, உலகத்தை நேசித்தாங்க, உலகத்தில் நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? விபச்சாரரே, விபச்சாரிகளே. ஓகே, சாந்தி கம்மியா ஏன் அது சொன்னார் விளக்கி சொல்லணும் பாருங்க. இது உடல் ரீதியான ஒரு விபச்சார வேசித்தனம் அல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ள, உடல் ரீதியாக வேசித்தனம் விபச்சாரம் அல்ல. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் விபச்சாரியாக இருக்கிறார்கள் சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம் என்றால், பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் கடவுளோடு, ஆண்டவரோடு திருமணம் செய்திருக்கிறீர்கள். தேவன் மணவாளன், சபை நம்ம யாரு? மணவாட்டி. இப்போ இவங்க தான் தப்பாக நினச்சிக்க சந்தி, நான் தான் புருஷன், அதாவது கர்த்தர். இப்போ சபை கர்த்தரை விட்டு வேற புருஷன்கிட்ட போகிறது உலகம்.
நீங்கள் ஆண்டவரை விட்டு, நம் ஆண்டவரை விட்டு உலகத்துக்கு போனால் நாம் விபச்சாரம் செய்கிறோம். நம் ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணாமல், அவரோட உண்மையாக இல்லாமல், அவரை நேசிக்காமல், அவரோட அன்பாக இல்லாமல் நாம் உலகத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் this is spiritual adultery. விபச்சாரிகளே என்று சொல்கிறார். நீங்கள் உலகத்து மேல் அதிக நேரத்தையும் அன்பையும் உங்களுடைய காரியத்தை செலவு செய்தபடியா என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு திருமணம் செய்திருக்கோம். அவருக்கு தான் நேரம் கொடுக்கணும், அவருக்கு தான் உண்மையாக இருக்கணும், அவர் தான் தேடி வாழணும், அவர் தான் நமக்கு உடன்படிக்கை செய்து விட்டார். அதை விட்டு நாம் தேவனோடு பிரிந்திருந்தோம் என்றால் அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு உண்மை இல்லை. நம்ம நேரம் காலம் எல்லாமே உலகத்தில் இருக்குமானால், உலகத்தோடு நாம் சிநேகமாக இருப்போம் என்றால், உலக நண்பர்களோடு சிநேகமாக இருப்போம் என்றால், உலக காரியத்தோடு சிநேகமாக இருப்போம் என்றால், அவர் சொல்கிறார் நீங்கள் தேவனுக்கு எதிராளி. அதனால தான் இங்கே கீழே 14 சொல்கிறார், உலகத்தை தேடி போய் கொண்டிருக்கீங்க, வாழ்க்கைனா என்ன என்று கேட்குறார். வாழ்க்கை என்றால் என்ன? ஒருத்தர் ஒரு நபரை பார்த்து கேட்டா, வாழ்க்கை என்ன பாய், வாழ்க்கை என்ன பிரதர் அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், வாழ்க்கை என்பது தெருநாய். என்னது வாழ்க்கைனா என்னன்னு கேட்க, வாழ்க்கை என்பது தெருநாய் அப்படின்னாரு. என்ன பிரதர், தெருநாயா? ஆமாம் பிரதர், அதான் சுதந்திரமாக கேட்பார், யாரும் கேட்க ஆள் இல்லை. இஷ்டப்பிரகாரம் போகிறேன், இஷ்டப்பிரகாரம் வரேன், இஷ்டப்பிரகாரம் சாப்பிட்றேன், இஷ்டப்பிரகாரம் தூங்குறேன், இஷ்டப்பிரகாரம் சுற்றுறேன். அதனால் வாழ்க்கை என்பது தெருநாயின்னார். அவருக்கு வாழ்க்கை தெருநாயாக தெரியுது. அவங்க மகனை பார்த்து கேட்டான், டேய் நீ சொல்லடா உன் வாழ்க்கைனா என்ன? நானும் சொல்லுகிறேன், எங்கள் அப்பா சொன்னது தான், வாழ்க்கை என்பது தெருநாய் அப்படின்னா. ஏண்டா சுதந்திரம் கண் போன போக்கிலே போவது தெருநாய். அவன் வாழ்க்கை தெருநாய் என்று சொல்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைனா என்ன? நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கை வந்து ஐஸ்கிரீம். என்னது வாழ்க்கை வந்து ஐஸ்கிரீம், அது கரையை காட்டி சாப்பிட்டணும். என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும். அதான் வாழ்க்கை என்பது எனக்கு ஐஸ்கிரீம். சிலருக்கு தெருநாய், சிலருக்கு ஐஸ்கிரீம் வேற. நமக்கு வாழ்க்கைனா என்ன? அதான் கேட்கிறார், வாழ்க்கை என்றால் என்ன? நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை, தெரியாது என்றார். இன்னைக்கு நம்ம பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்கிறார். வாழ்க்கை என்றால் என்ன? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவியம் எப்படிப்பட்டது? வாழ்க்கை என்பது புகையை போலன்னு முடிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் மறைஞ்சிருவோன்னு. சனத கல்லறைக்கு போயிருக்கனால அங்கே பொட்டியை கொண்டு போவாங்க. நம்ம ஒரு நாள் அப்படி தான் போக போகிறோம். தூசியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக, புகையாய் போய்விடுவோம். ஆனால் அது இடையில் இருக்கிற ஆட்டம். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். அந்த கொஞ்ச நாட்களிலே நம் வாழ்க்கை என்றது புரியாமல், தூசி புகை குப்பை என்று நாம் அறியாமல், பவுல் இங்கே சொல்லுகிறார், என் வாழ்க்கை புகை போலப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர்கள் எல்லாமே, அவர்கள் அன்பு எல்லாம் மாறிடுச்சு. கடவுளை தேடாமல் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. There's no time for God. என் மனைவியை நான் திருமணம் செய்து அவளோடு நான் நேரத்தை செலவு பண்ணாவிட்டால் அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். என் மனைவியோடு நான் கவனம் செலுத்தாமல், அவளோட நேரத்தை கொடுக்காமல் நான் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்தேன் என்றால் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோடு நாம் திருமணம் செய்து விட்டோம், அவரோடு உடன்படிக்கை செய்து விட்டோம், அவரோடு வாக்குறுதி கொடுத்து விட்டோம். அவருக்கு அல்லவா நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி நம் இருதயம் உலகத்து அண்டை போகிறது? ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் என்றென்றைக்கும் உயிராக இருப்பார்கள்னு நினைக்கிறாங்க. என்றென்றைக்கும் உயிராக இருப்பாங்க, என்றென்றைக்கும் நான் உயிராக வாழ்வேன், நான் இன்னும் ரொம்ப நாள் வாழ்வேன் என்று யோசிக்கிறாங்க. இல்லை, உங்கள் எப்போதும் நம்முடைய மனதில் எடுத்துக்கொள்ளுங்க, லைஃப் இஸ் எ டெம்பரவரி. லைஃப் வந்து ஒரு குறுகிய காலம் தான்.
என்ன வேணால் நடக்கலாம். அதனால் நான் எப்போதும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கடவுள் காரியத்தில் நான் பிஸியாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுக்கு செய்கிற காரியம் மட்டும்தான் உங்களோடு கூட வரப்போகிறது. ஆனால் இன்றைக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். இல்லாட்டி நான் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுப்பேன். இனிமே ஐ புட் காட் ஃபர்ஸ்ட். நோ மோர் வேர்ல்ட். என் உலகத்துக்கு என் நண்பர் இடத்துல நான் போய் உட்காந்துருக்க மாட்டேன். தேவையில்லாத இடத்துல ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு புகை என்று பைபிள் சொல்லிடுச்சு. நான் ஒரு புகை, நான் இருப்பேன், நாளைக்கு காண போயிடுவேன். நாளைக்கு இருக்கேன். இன்றைக்கி பாஸ்டர் ரவி இங்கே நிற்கிறேன். எனக்குன்னு ஒரு நாள் வரும்போது இங்கே நான் இருக்கவே மாட்டேன், அப்படியே காண போயிடுவேன். கண்ணு மூடி எப்படி தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறோமோ அந்த இடையில காலத்தில் காண போயிடுறோம். அதே போல் தான் லைஃப். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கை என்பது நிரந்தரமல்ல. இயேசுவை கூட வச்சுக்குவோம். அவருக்காக நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. ஆமென். நான் ஒன்று வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நானும் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்காக பிறந்தீங்க தெரியுமா? எதுக்காக ஆண்டவர் ரட்சித்தார் தெரியுமா? That's a purpose. You must know the purpose and walk in the purpose. You must know the plan of God. கர்த்தருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் அறிந்த அந்த திட்டத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 2:10 அங்கே சொல்லியிருக்கிறது பாருங்க. நீங்கள் நான் இந்த உலகத்திலே தேவன் எதற்காக நம்ம ரட்சித்தார் என்று விளக்கமாக சொல்கிறார். இந்த வசனத்தை தான் நான் பைபிள் ஸ்டடியில் கொடுத்தேன், ஒரு சின்ன வசனம். அது என்னவென்றால், நம்முடைய தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது. இங்கே நிறைய பேருக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியல. இதோ காட்டுறேன் பாருங்க தேவ சித்தத்தை. இதுதான் தேவ சித்தம். அன்பார்களே, நீங்கள் நடக்க வேண்டிய வழி, நடக்க வேண்டிய காரியம், தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் கேட்டால் இந்த ஒரு வசனத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். வாசிங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்படின்னா புதிய படைப்பு, born again. ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக பிறந்தோம் என்றால் நற்கிரியைகளை செய்வது. அப்ப தேவ சித்தம் எதற்கு என் வாழ்க்கையில என்ன பாஸ்டர்னு கேட்டா, நற்கிரியைகளை செய்யவே. நான் வீட்டில் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? 4 பேருக்கு சமைச்சு கொடுங்க, ஏழைகளுக்கு. நற்கிரியைகளை செய்யுங்க. காடி இருக்குதா, நற்கிரியைகள் செய்யுங்க. பணம் இருக்குதா, நற்கிரியைகளை செய்யுங்க. 4 பேருக்கு நற்கிரியைகள் செய்யாம நம்ம அப்படியே இருந்தோமா, தேவ சுத்தத்தில் நம்ம நடக்கல. அப்ப நீங்கள் நாம் எதற்காக படைத்தோம், எதற்காக தேவன் நம்மளை படைத்தார், எதற்காக ரட்சித்தார், எதற்காக இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்? நற்கிரியைகள் செய்வேன். இங்கிலீஷில் என்ன பட்டிருக்கு? டூயிங் குட் ஒர்க்ஸ். Everybody need to do good works. Everybody. எல்லாரும் நற்கிரியைகள் செய்யவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஏதாவது வழியில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு அதான் தேவ சித்தம். அடுத்தது தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படியா இருக்கணும்? தேவனுடைய செய்கள். அவருடைய கை, அவருடைய கால், காடி போய் ஏற்றிட்டு வராங்க. நான் அப்போ தான் வந்தோடனே பிரதர் ரமேஷ் எங்கே பாச ஹாயினார். தேங்க்யூ. என்னப்பா காலையில் 300 சேர்ச்சில் போய் ஆடெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப குளிச்சுட்டு இங்கே ஓடியாந்து இங்கே ஆத்துமாலாம் இங்கே உள்ளவங்களை ஏற்றி வந்து விட்டுட்டு எங்கே அவருக்கு ஒரு கரங்களை தட்டும். வாலிபர் தம்பி ரமேஷ் இங்கே வாங்கப்பா. நீங்கள் ஒருத்தவங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இவரை முதல் சந்திக்கும் போது 4 வயசு 3 வயசா சுங்குச்சூரில் அப்படியே அங்கே தம்மான சுற்றிக்கிட்டு இருந்தார். அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்தார், அங்கங்கே போய்கிட்டு இருந்தார், திசை தெரியாமல், நோக்கம் தெரியாமல். அந்த நாட்டில் அவங்க தகப்பன் இறந்து விட்டார். 4 வயசு இருக்குமா, 5-6 வயசு அவங்க அப்பா இறந்துட்டார். திசை தெரியாமல் அங்கேயே அந்த சுங்கஜூலெல்லாம் நான் பார்த்தேன். அப்படி இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, பாச என் மகனுக்கு ஒரு வழி காட்டுங்க. சில அரேஞ்ச்மெண்ட் செய்து கர்த்தருடைய சித்தத்தில் எது வரைக்கும் படிச்சிருக்கு? இப்போ டிப்ளமா வரைக்கும். இப்போ 5 முடிஞ்சு இப்போ டிப்ளமா படித்து என்ன டிப்ளமா இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின். அப்படியே தெருவில் ஓடினார்.
அங்கே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கரை முடிச்சுட்டு எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே வந்துட்டார். அல்லேலூயா. கேட்க சொன்னது வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். அவர் தேவனிடத்தில் போயிட்டார். இன்றைக்கு இந்த காஜாங் சபையில் காலை மாலை அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறார். மை டிசைபிள். சில வாழ்க்கையில் நீங்கள் விதைச்சிங்களா, உன்னை 20 வருஷத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. டூ சம்திங் குட். ஒரு நல்லது செய்யுங்கள். சின்ன பையனாக விட்டுருங்க. சின்ன பையன் தானே. இல்லை இல்லை இல்லை, சின்ன பையன் தானே. அந்த பைபிள் சொல்லுது நற்கிரிகள் செய்யவே. அடுத்தது அவைகளில் நாம் நடக்கும்படி. அவைகளில் நாம் நடக்கும்படி. பாருங்க, நற்கிரிகளில் நடக்கும்படி தேவன் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அந்த நற்கிரியைகளில் நாம் நல்லது ஏதாவது செய்ய வேண்டும், அதில் நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாக, என்னது பிறக்கிறதுக்கு இல்லை, பிறக்கிறதுக்கு முன்பதாக, நீங்கள் பிறப்பதுக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலையெழுத்தை எழுதிட்டார். தேவன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து கொடுத்துருக்கிறார். அவர் தான் தலையெழுத்து எழுதியிருக்க. என்ன தலையெழுத்துனா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அந்த வசனம் அப்படி தான் முடியுது. படிச்சிங்க. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் எங்கே பிறக்கணும்? காஜாங் ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் நியமிச்சிட்டான். நான் எங்கே வளரணும்? இப்போ அந்த பர்சாலின்னு இருக்குல்ல, பெருசாக கட்டியிருக்கானே, நான் அங்கே தான் ஓடி ஆடி வளர்ந்தேன். ஹாஸ்பிட்டல் கூட அங்கே தான். அப்போ எங்கே படிக்கணும்? ஆண்டவர் திட்டம் போட்டுட்டா, ஹைஸ்கூல். அடுத்தது 1983 அவர் என்னை சந்தித்த ஒரு நாள், அது எழுதுனது. 1983 டிசம்பர் மாதம் ஞானசானம் ஆண்டவர் என் தலையில் எழுதினது. 1999 நான் அவரை தரிசிக்க வேண்டும் என்று அவர் தலையில் எழுதினது. 2000 சேர்ச்சில் முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என் தலையில் எழுதினார். 3 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிக்க வேண்டும் அவர் என் தலையில் எழுதினது தான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், என் தாய் தகப்பன் கூட என் வாழ்க்கையில் அந்த திட்டம் வைக்கல. தாயின் கருவலை தேவன் உங்களை உண்டாகிறது முன்னதாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுட்டார். நீங்கள் எல்லாரும் திட்டத்தோடு நோக்கத்தோடு உலகத்தில் பிறந்த ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிரியைகள். நீங்கள் அனைவரும் நீங்கள் சும்மா பிறக்கவில்லை, ஒரு காரணத்தோடு பிறந்திருக்கிறார். எம்ஜிஆர் சொன்னார், என்ன சொன்னார்? பாட்டியே வந்துருச்சு. நான் ஏன் பிறந்தேன் இன்னும் எனக்கு தெரியல பாச. நான் ஏன் என்னத்துக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லை, பைபிள் சொல்லுது நற்கிரிகள் செய்வே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் தற்செயலாக வாங்குகிற இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய கிரியைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு சவால்கள், இந்த தேதி என்னைக்கு என்ன? ஏப்ரல் 26. இந்த நாளில் இருந்து ஆண்ட கர்த்தாவே, உலகத்திலேருந்து காலை எடுத்து இனிமேல் சேர்ச்சில் தான் நான் இருப்பேன். அதுதான் பச கஷ்டம். அப்போ உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு புகை. ரொம்ப நாள் நம்ம வாழை, எத்தனை பேர் ரொம்ப நாள் வாழ விரும்புகிறீங்க? என் மனைவியில் எனக்கு ஒருத்தவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க, வைட்டமின். உங்களுக்கு தெரியுமா, ஆடாமே இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழணும்னு விரும்பினான். அவன் சாகணும்னு விரும்பல, அவன் பாவம் செய்தோன்னே அவன் ரொம்ப நாள் வாழணும்னு விரும்பினான். அப்புறம் ஆண்டவர் நோ உனக்கு டேட் கன்ஃபார்ம்ட்டார். மரணம் கன்ஃபார்ம்ப்பா, நீ ரொம்ப நாள் வாழ முடியாது, நீ மூச்சு பண்ணாத, நீ ட்ரை பண்ணன, நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி உலகத்தில் பிரியமானவர்களுக்கு ரொம்ப நாள் வாழ்வதற்கு பலவிதமான காரியங்கள் செயல்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நாள் வாழ்வதற்கு சயின்டிஃபிக் ரிசர்ச், பல விதமான அறிவியல் அதாவது ஆராய்ச்சிகள், டிஎன்ஏ அண்ட் செல். இதை கொஞ்சம் படித்தேன். இது என்னென்னா, உங்களுடைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு வாழ்கிறதுக்கு உங்களுடைய குடும்பம் டிஎன்ஏ என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த டிஎன்ஏ கண்டுபிடிச்சி இது திரும்ப இந்த நபருக்குள்ளே வேலை செய்யணும் அவங்க ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த டிஎன்ஏ ஆக்டிவ் இல்லாமல் மாற்றுவாங்க. அது தடை செய்யப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வாழலாம். ஏன்னா உங்கள் தலைமுறை அப்படி வந்துருச்சு.
அப்போ விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் மனிதன் அதிகமாக வாழ்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்க அணுக்கள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, ஏன் நீங்கள் வயசாகிறீங்க? ஏன் வயசாகிறீங்க? அது சும்மா வயசாகுது பாஸ், அது சும்மா வயசாகல. உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற இந்த செல் வந்து நாளுக்கு நாள் அது அது என்னது முதிர்ச்சி அடைந்து அது ஒரு நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்துடுது, பிகாஸ் ஆஃப் த செல். அப்போ இந்த விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த செல்லை வந்து நாம் மீண்டும் புதுப்பிப்போம். அதை வந்து முதிர்ச்சி அடையாமல் எப்போதும் எப்படி நீங்கள் நம்ம மூச்செடு போல் அழகாகவே இருக்கணும், யங்காகவே இருக்கணும். நீங்கள் சில பேர் உங்கள் வயசு கூட, அந்த உலகத்தில் நிறைய பேர் ரொம்ப நேரம் உயிராக இருக்கிறாங்க, அழகாகவே இருப்பாங்க, ஆனால் வயசு கூட. ஏன் அவங்களுடைய செல்லை வந்து மீண்டும் அதை முதிர்ச்சி அடையாமல் தடை பண்ணி அது எப்போதும் ஒரு புதிதாக இருக்க, புதிதாக உருவாக, அப்போ தான் நீங்கள் ஆக்டிவாக அழகாக முகம் அப்படி அழகாகவே இருக்கும், உடம்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ரவி, நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நான் ஒரு வைட்டமின் வச்சுருக்கேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் செல்லெல்லாம் அப்படியே துடிக்கும், உங்கள் செல்லெல்லாம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா பலமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், இந்தாங்க 300 ringgit ஐ ஸ்பான்சர், இந்த மாதம் மட்டும்தான், அடுத்த மாதம் சொந்தமாக வாங்கிக்கிங்கன்றார். அதை நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேன். அவங்க வாங்கி கொடுத்தாங்க. சரி, உங்களுக்கு செல்லெல்லாம் புதுப்பிக்கும் போது நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, பலமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, ஆமாம் ஆமாம் பலவீனமாக இருக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் 300 வழி. இன்னொரு கண்டுபிடிப்புனா மனிதனை வந்து ஐஸ் பெட்டியில் வச்சு ஃப்ரீசர் ஆக்கி சில நாட்கள் சென்று திரும்ப உயிராக்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மீன் அப்படி நடந்துச்சு. ஒரு மீன் இருக்குல்ல, மீன் வந்து ஐஸ் பெட்டியில் வச்சுருந்தாங்க. அந்த ஐஸ் பெட்டிலேருந்து வெளியே ஒன்று அதை கரைஞ்சி வந்த மீன் உயிராச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மனிதனை வந்து செத்தவனை திரும்ப உயிராக்கி அவனை வந்து திரும்ப என்றென்றைக்கும் உயிராக இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறான் மனுஷனுங்க. இன்றைக்கி யாராச்சு பல வேலைகள் பண்ணி கொண்டு இருக்கா. அடுத்தது என்னதுமா இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அது என்னென்னா மனிதனின் டிஎன்ஏவை மாற்றுகிறது, அவன் நோய் வராமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப நாள் உயிராக இருக்கணும். மனிதனுடைய ஆசை யாரை விட்டுச்சு, ரொம்ப நாள் இருக்கணும்னு பல கண்டுபிடிச்சு அது என்னென்ன கண்டுபிடிப்பு, மைண்ட் அப்லோடிங்கா அப்படின்னா அவங்க மூளையை கொண்டு கூட எடுத்து வேறு சிஸ்டமில் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் சினிமாவில் கூட நான் கவனித்தேன். அப்போ எல்லாமே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷன் எவ்வளோ நாள் உயிராக இருக்க முடியும். எத்தனை பேர் ரொம்ப நாள் உயிராக இருக்க வாழ்கிறீங்க? எம்ஏ புள்ளா எம்ஏ புள்ளா நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க. ஆனால் பிரியமானவர்களே, மரணத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. மரணத்தை யாரும் தடுத்த முடியல. எல்லாமே ரொம்ப நாள் வாழணும் விரும்புகிறாங்க. ஆனால் வேத சொல்லுது, நீ போகப்பா, நீ காத்துப்பா, நீ புல்லுப்பா, நீ பூவுப்பான்றாரு. ஆனால் ஆடாமுக்கு ஆசை இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா, அவர் ரொம்ப நாள் வாழணும்னு இருந்துச்சா இல்லையா? பைபிள் எடுத்து பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியும் இந்த மரத்தின் கனியை நீ புசிக்காதேன்னாரு. அது தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது. அதை அவன் என்ன செய்து விட்டான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க, 22 24 வரைக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் சூடோடு முடிக்க முடியும். பின்பு தேவனாகி கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதையை. அங்கே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் வச்சுருந்தார். ஒன்று என்ன, மாங்காய் மரம், டுரியா மரமா. ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை மரத்தையும் ஜீவ விருட்சத்தின் கனி, அதான் மறிக்க மாட்டாங்க, அந்த 2 மரத்தையும் அங்கேயே வச்சுட்டாரு. மனிதன் தான் தெரியுது, அவனுக்கு சொந்த வழியில் போய் என்ன செஞ்சிட்டான், அவன் நன்மை தீமை எந்த பழத்தை சாப்பிட வேணாம் சொல்ற அந்த பழத்தை எடுத்து
சாப்பிட்டுட்டு இந்த மனைவி புருஷன்கிட்டையும் கொடுத்துட்டான். இவங்க சாப்பிட்டவுடனே ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, நீ இந்த பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. ஆமாம், அதனால் நீ இந்த பழத்தையும் சாப்பிட்டதுனாலே மரணம் உனக்கு நிச்சயம்ன்ட்டார். இந்த தோட்டத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆடாம் ஏவாளும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. இப்படியே வரும்போது ஜீவ வருஷத்தின் கனி அதே இடத்துல அந்த மரம் இருக்குது. இந்த பழத்தை அவன் கை நீட்டி எடுக்க முயற்சி எடுத்தான்னு போட்டிருக்கு. இதை சாப்பிட்டான்னு வச்சுங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவன் உலகத்தில் மறிக்கவே மாட்டான். அவனுக்கு அப்போயே அந்த ஆசை இருந்துச்சு. இப்போ இருக்காங்க சயின்டிஸ்ட்காரங்களை பார்த்தாங்க, எல்லாம் ரொம்ப நாள் வாழணும். ஆனால் அவனுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இரக்கமும் அன்பு உள்ளவர். காரணம், இது அவன் தொட்டானா நித்தியமாக பாவத்தில் இருப்பான். இதை அவன் தொட்டு சாப்பிட்டான்னு வச்சுங்க, நித்தியமாக வேதனையும் துன்பமும் கஷ்டமும் கண்ணீரும் பாடுகள் நிறைந்திருக்கும். அது தேவன் அறிந்திருந்தால் ஆடாமுக்கு தெரியல. அதான் ஆண்டவர் அவன் கை நீட்டு தொற்றுவான்னு சொல்லி தோட்டத்திலேருந்து இல்லை முத ஒரு ஸ்டெப்பாக போகணும். அப்போ தான் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு நம்ம படிக்கணும்ல. என்ன செய்கிறாரு? அனுப்பி விட்டார். சொல்லுங்க, அனுப்பி விட்டார். அப்புறம் துரத்தி விட்டார். சாப்பிடாத, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. ஒரு ஆள் ஆம்பளை சீக்கிரம் ஓடிவாங்க. யாரை கூப்பிடுறது? ஜெனிமா சீக்கிரம் டைம் ஆகுது. எல்லாம் இப்போ வீட்டுக்கு போய் சதி சாப்பிட போகிறாங்க. அவர் என்ன செய்தார்? ஏடன் தோட்டத்தில் அவன் சாப்பிட்டோன்னே, சரி நீ சாப்பிட்டுட்ட, ஸோ அதனால் நீ என்ன செய்ய, இந்த ஏடன் தோட்டத்திலேருந்து நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே அனுப்புகிற போ. நீ தப்பு பண்ணிட்டு என்ன செய்யுது? சரி போ. அவன் இப்படி போகிற மாதிரி போய் இப்படி பின்னால் போயிட்டான். இப்படி பின்னால் போய் ஆண்டவருக்கு தெரியாமல் திரும்ப எப்படி அந்த பழத்தை சாப்பிட்டானோ இந்த பழத்தை மேலே கை வைக்க போகிறதே ஆண்டரை பார்த்தா. இப்போ பார்த்துட்டு, டேய் என்னடா அங்கே பண்ணுற? திரும்ப அதை எடுத்துட்டு நீ நித்தியமாக பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிறது அது அவனுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டு சொன்னேன் போடான்னு சொல்லி போட்டிருக்கா இல்லையா? அவசரம் தான் போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கு. துரத்தி விட்டா. எங்கேருந்து எடுக்கப்பட்டாயோ அங்கே போ. ஏடன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டார். இதற்காக ஆண்டவர் அப்படி செய்தார்ன்றா, நம் ஆண்டவர் இரக்கமும் அன்புள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்கனவே அந்த தோட்டத்தில் வைத்து விட்டார். இந்த மனிதன் அவன் மீண்டும் நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்குள் பாவம் இருக்கக்கூடாது, அவனுக்குள்ள சாபம் இருக்கக்கூடாது. தேவனோடு பாவத்தை மித்தமாக பிரிந்து விட்டான். ஆனால் தேவன் அன்றைக்கு ஏன் அவனை மரணத்தை நியமித்தார் என்றால், நீ ஒரு நாள் மறிக்க வேண்டும். ஆனால் அந்த மரணத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவன் உனக்கு உண்டாக இருக்கும். அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 சொல்லிவிட்டா அந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் தான் இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவருடைய சாபம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவன் நீதிமானாக மாறிட்டா. இப்போ மறிச்சுதான் ஆகணும், ஏன்னா செத்து ஆகணும் நீ. ஏன்னா நீ செத்தாதான் அடுத்தது புதிய வாழ்க்கை ஆண்டவர் அவரோடு என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால மரணம் இஸ் குட். ஐயோ ஆமாம் அப்போ சார், எஸ், தேவனுடைய பார்வையில் மரணம் குட். ஏன்னா நீங்கள் இறந்தாதான் நீங்கள் அடுத்த ஒரு புதிய வாழ்க்கை, புது பூமி ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறார். அதில் நீங்கள் போய் அடைய வேண்டியதான். ஆண்டவர் ஆடாமல் போடா அப்படின்னு தடுத்து விட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, இவரை திரும்ப காப்பாற்றுறதுக்கு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? மரணம் நல்லதா கெட்டதா? நீதிமானுடைய மரணம் என்னது? நல்லது, நன்மையானது. அதான் ஆண்டவர் அப்படி வசனத்தை அப்படி எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்றா அவன் மறிக்காவிட்டால் அவன் நித்தியமாக பாடு, துன்பம், சாபம், வியாதி, நோய், கஷ்டத்திலே வாழ்வான். ஆனால் ஆண்டவர் அங்கே கட் பண்ணி விட்டு, நான் வர போகிறேன்,
புதிய வானம் உங்களுக்கு தர போகிறேன். அந்த புதிய வானில் என்றென்றைக்கும் விருட்சத்தின் கனி, நீதிமொழி அது ரெவலேஷன் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அப்போ சாப்பிட கொடுப்பாரு. நீ அதுக்குள்ளே அடித்து சாப்பிடாத. எத்தனை பேர் விளங்கிருச்சு? எத்தனை பேர் விளங்கிருச்சு? மரணமே, நான் வேறு மாதிரி சவுண்டு கொடுத்தேன். அப்போ மரணம் வந்து ஒரு ஆசீர்வாதம். எனக்கு கோட் தான் கொடுத்தாரு. நீ மறிக்கணும்ப்பா, அப்போ தான் உனக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். நீ என்றென்று என்னோட வாழனா நீ மறிச்சு தான் அவனை, இல்லாட்டி சாபத்திலே கண்ணீர்லே இருக்கணும். அதனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தான் மரணத்தை கொண்டு வந்து விட்டான். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? உயிராக இருக்கணும், ரொம்ப நாள் உயிராக இருக்கணும்னு கண்டத்துக்கடையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை புகை போல் இருக்கின்றது. அநித்தியமான காரியத்துக்காக வாழாமல் நித்தியமான காரியத்துக்காக வாழ்வோம். இயேசுவுக்காக வாழ்வோம். ஆமென். இந்த ஓடலில் இயேசு உடனே கொண்டு போங்க. ஆமாம் சார், இந்த ஓடலில் இயேசு இருந்தாரா, இந்த பணமே இயேசுக்கு தான் சொந்தம். உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தாரா, உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு தான் சொந்தம். ஆனால் இன்று அன்பானவர்களே, ஒரு மாற்றம் செய்வோம். இன்றையிலிருந்து நான் ஆண்டவரை தேடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் கிறிஸ்து வரமட்டும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.